வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் கதை முடிந்தது. சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் பாஜக திமுக இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. ஐடி கார்டு இல்லாமல் கள்ள ஓட்டு போடுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதற்கு திமுக முகவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதனால் பாஜகவினர் திமுகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் ஆர்வமாக வந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறாங்க. வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கிடையே சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் பாஜக திமுகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள புனித பிரான்சிஸ் பள்ளி அமைக்கப்பட்டுள்ள 13வது வாக்குச்சாவடியில் அந்த தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை முன்பாக பாஜகவினர் திமுகவினர் இடையே வாக்குவாதமும் தொடர்ச்சியாக லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதிமுகவினரும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜகவினரோடு இணைந்து அதிமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உடனடியாக அங்கிருந்த போலீசார் இரு தரப்பையும் சமாதானம் செஞ்சாங்க. மயிலாப்பூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழிசை சவுந்தரராஜனும் திமுக சார்பில் வேலுவும் போட்டியிடுறாங்க. திமுக மற்றும் பாஜகவினர் இடையே வாக்குவாதத்தில் ஆழ்வார்பேட்டையில் புனித பிரான்சிஸ் சேவியர் நடுநிலைப் பள்ளியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திமுகவுக்கு இம்முறை தோல்விதான் எனவும் கண்டிப்பாக ஸ்டாலின் இம்முறை ஆட்சியை இழப்பார், இம்முறை ஜெயிக்கப் போகிறது விஜய் கட்சி தாவேகாதான் என ஒரு புறம் பேசப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் என சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஸ்டாலின் ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை என தற்போது தகவல்கள் வந்திருக்கு. நடைபெற்று கொண்டிருக்கும் சட்டசபை தேர்தலில் அனைவரும் தாவேகாவுக்கு வாக்களிப்பதாகவும் மறைமுகமாக அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஷேர் செய்கிறார்கள் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் இம்முறை ஆட்சியை அமைப்பார்கள்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.